செவன் ஸ்கை நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை செவன் ஸ்கை ப்ரொடக்ஷன் சேனலுக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். நான் உங்க ராகேஷ் இளங்கோவன். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேயா, ஒரு படத்தோட ட்ரெய்லரையும் டீசரையும் அதுல வர டீடைல்ஸை வச்சு அதை பிரேக் டவுன் பண்ணி அதோட கதையை ஸ்பாயில் பண்ண போறேன். பொதுவா நிறைய பேருக்கு ஏன் கதையெல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இருப்பாங்க. நீங்க நினைச்சது நடந்தா உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும், அதே மாதிரிதான் நான் கணிச்ச கதை படத்துல வந்துச்சுன்னா எனக்கும் அதே மாதிரி தானே சந்தோஷமா இருக்கும். சோ அப்படிதான் நம்ம இன்னைக்கு ஒரு ஷார்ட் பிலிமோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் பத்தி நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா டைட்டில்ல நீங்க பார்த்திருப்பீங்க, மௌனா ஷார்ட் பிலிம் ட்ரெய்லர். அதுல நான் கண்டுபிடிச்ச 4 டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த டீடைல்ஸ் மூலியமா இந்த ஷார்ட் பிலிமுடைய கதை எப்படி இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ண போறோம். இந்த ட்ரெய்லர்ல நான் கண்டுபிடிச்ச முதல் டீடைல் என்னதுன்னா, ஏறக்குறைய 1 நிமிஷம் இருக்கிற இந்த ட்ரெய்லர் இதோடைய ஆரம்பத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த அப்பா மகள், மேபி அப்பா மகளா இருக்கலாம், அந்த ஆண் பெண், அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆண் ஏதோ அவங்க கிட்ட புலம்பி அவங்க கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும், அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களும் அவரு சொல்றதுக்கு அக்ரி பண்ணிக்கிட்டு அவரை கம்ஃபர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எங்கேயோ நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃப்ரேம்ல நீங்க இந்த ஃப்ரேம பாருங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கேப் விட்டு அந்த இடத்த சுத்தி பார்ப்பாங்க ஒரு தயக்கத்தோட. பொதுவா நம்மளுக்கு ஏன் தயக்கம் வரும்? ஒரு விஷயம் தப்பா இருந்தா அந்த விஷயத்த நம்ம செய்யலாமா வேணாமா, இது தப்பா ஆயிருமா, இது சரியான விஷயமான்னு ஒரு டாட் வரப்ப தயக்கம் வரும். ஒரு விஷயம் தப்பா இருக்கிறப்ப இந்த விஷயத்த நம்ம செய்யலாமா வேணாமா, இத நம்ம செஞ்சா இதுல இருந்து என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கான்சிக்வன்சஸை யோசிக்கிறப்ப தயக்கம் வரும். இல்லனா நம்மளுடைய உள்ளுணர்வு, இந்த கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த விஷயம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தப்பா இருக்கு இதை செய்யாத அப்படின்னு ஒரு உணர்வை ஏற்படுத்துறப்ப மீறி அதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறப்ப தயக்கம் வரும். சோ இதுல இருந்தே நம்ம என்ன தெரியுதுன்னா, அவங்க அந்த இடத்த ஒரு மாதிரி ரவுண்ட் அடிச்சு தயங்கி பார்த்து திரும்ப அவங்க அவரு பின்னாடி போறப்ப அவங்களுடைய பாதை இதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்துல தப்பா ஆக போகுது அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஓகே, இப்ப 2வது டீடைலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஒரு நல்ல படம்னா என்ன? நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற படமா? இல்ல. நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ண படம்? இல்ல. ஒரு நல்ல படம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு படத்துக்கு போறீங்க, உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்க. உங்க 2 ஃப்ரெண்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டுக்கு கண் பார்வை ப்ராப்ளம் இருக்கு, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு காது கேட்கிற ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நீங்க அந்த படத்துள்ள போயிட்டு உட்காந்து அந்த கதை உங்களுக்கு எப்படி புரியும்? அந்த படத்துடைய சவுண்டு, அந்த படத்துடைய மியூசிக், அந்த படத்துடைய விஷுவல், அந்த படத்துடைய டைலாக் மூலியமா உங்களுக்கு அந்த கதை சீக்கிரமா புரிஞ்சிடும். இப்ப இதே கேஸ் அந்த கண் பார்வை பிரச்சனை உள்ள அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த கதை எப்படி புரியும்? ஏன்னா அவங்களுக்கு விஷுவல் மூலியமா அந்த படம் புரியாது. அப்ப அவங்களுக்கு புரியுற ஒரே வழி என்னது? அந்த படத்துடைய மியூசிக் மூலியமாவும் இல்ல அந்த படத்துடைய டைலாக் மூலியமாவும் அந்த படத்துடைய சவுண்டு மூலியமாவும் தான் அவங்களுக்கு அந்த படத்தோட கதை புரியும். அது ஒரு நல்ல படம். இப்ப சேம் கேஸ் அந்த காது கேட்கிற பிரச்சனை இருக்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு விஷுவலா மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும். அப்போ அவங்களுக்கு சவுண்ட் கேட்காது, டைலாக் கேட்காது, மியூசிக் கேட்காது. அப்ப விஷுவல் மூலியமா மட்டும் அந்த படத்துடைய கதைய அவங்களுக்கு அந்த படம் புரிய வச்சுச்சுன்னா அதுதான் ஒரு நல்ல படம். இப்ப இந்த படம் நல்ல படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இது நல்ல படம் தான். ஏன்னா இந்த படத்துடைய 2வது டீடைல் அங்கதான் இருக்கு. இந்த படத்தோட 2வது டீடைல் அந்த மியூசிக்ல இருக்கு. முதல்ல ஒரு டோன்ல வந்த மியூசிக்கு திடீர்னு அந்த பெண் ஒரு பாயிண்ட கிராஸ் பண்ணி போறப்ப அந்த மியூசிக்குடைய டோனே டோட்டலா மாறிடுச்சு.
அவங்க அந்த பாயிண்ட கிராஸ் பண்றப்ப அந்த மியூசிக்குடைய டோனு டார்க்காவும் இன்டென்ஸாவும் மிஸ்ட்ரியாவும் மாறிடுச்சு. அந்த மியூசிக்கும் அந்த கதைக்கும் சம்மதம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் நான் கெஸ் பண்றேன். சோ அதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா அந்த பாயிண்ட அவங்க கிராஸ் பண்ணி போறப்ப அந்த மியூசிக் வேற ஒரு டோன் மாறிடுச்சு. சோ இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய பாதை இதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்துல தப்பா மாற போகுது. அண்ட் அத பத்தி தான் இந்த படத்தோட கதை இருக்க போகுது அப்படின்னு. இப்ப இந்த ட்ரெய்லர்ல இருக்கிற 3வது டீடைலை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த 3வது டீடைல் சத்தியமா நான் கண்டுபிடிக்கல. ஆனா இந்த 3வது டீடைல எனக்கு பாயிண்ட் பண்ணி சொன்னது இந்த படத்தோட டைரக்டர் தான். நீங்க குறிப்பிட்ட இந்த 2 ஃப்ரேம் நீங்க பாருங்களேன். இந்த 2 ஃப்ரேம்ல இவங்க அந்த பாயிண்ட கிராஸ் பண்ணி போறப்ப லெஃப்ட் சைட்ல நீங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவீங்க. என்ன? அந்த ரெட் கலரா சைன் போர்டு இருக்குல்ல, நார்மலா இந்த ரோட்ல இந்த ரெட் கலர் சைன் போர்டு ஏதாவது ஒரு வார்னிங் நம்மளுக்கு கொடுக்கும். ஸ்டாப் பண்றதுக்கோ, நோ என்ட்ரிக்கோ, இல்ல டிராபிக் லைட்ல இந்த ரெட் கலர் லைட் ஸ்டாப் பண்றதுக்கு ஆஃப்கோர்ஸ். சோ இதுதான் அந்த ரெட் கலருடைய அர்த்தம். சோ இவங்க 2 பேரும் அந்த ரெட் கலர் நோக்கி தான் நடந்து போவாங்க. சோ டெஃபினட்டா அவங்க ஆபத்தை நோக்கி தான் நடந்து போறாங்க அப்படிங்கறத மெட்டாபோரிக்கலா நம்மளுக்கு இந்த டைரக்டர் தெரியப்படுத்துறார். ஓகே, இப்ப 4வது டீடைல். இந்த 4வது டீடைல் வந்து கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா why not? ஓகே, சோ இந்த 4வது டீடைல் அந்த டைட்டில்ல இருக்கு. மௌனா. இந்த ஷார்ட் பிலிம் உடைய பேரு மௌனா. ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்குல்ல, மௌன ராகம். மௌனா, இங்கேயும் மௌனா, ரெண்டுமே ஒரே சவுண்டு. மௌனா மௌனா. மௌனம் அப்படின்னா என்ன? பேச முடியாம இருக்கிறது தான் மௌனம். கரெக்டா? ஒருவேளை என் கணிப்பு படி இந்த படத்துல வர இந்த பெண் இவங்களால மேபி பேச முடியாம இருக்கலாம். பேச முடியாத ஒரு பெண்ணை அந்த ஆண் ஏதோ சொல்லி அவங்கள ஒரு தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போற கதையா இது இருக்கலாம். இல்லைன்னா அவங்க பாதையை இதுக்கப்புறம் தப்பா மாத்த போற ஒரு சூழ்நிலைக்கு அவரு இழுத்துட்டு போற மாதிரி இந்த கதை அமையும்னு நான் கெஸ் பண்றேன். சோ கூடிய சீக்கிரம் இந்த ஷார்ட் பிலிம் வெளியாகிறப்ப இதுதான் இதோட கதையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளவுதான் இந்த மௌனா ஷார்ட் பிலிம் ட்ரெய்லர் மூலியமா நம்ம டிஸ்கஸ் பண்ண 4 டீடைல். கூடிய சீக்கிரம் அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவோட ஒரு டாபிக்கோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ராகேஷ் இளங்கோவன் ஃப்ரம் 7th Sky Production.